வணக்கம். இன்னைக்கு ப்ரௌனி செய்ய போகிறோம். மைக்ரோ ஓவனில் தான் இந்த ப்ரௌனி செய்கிறோம். முட்டை சேர்க்காத, மைதா சேர்க்காத இந்த ப்ரௌனி செய்கிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சலிக்கிற கரண்டி வச்சுக்கலாம். அதில் 1/3 கப்பு கேழ்வரகு மாவு சேர்க்குறேன். 1½ டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து சலிச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா சலிச்சாச்சு. இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு பவுலில் 3/4 கப்பு டார்க் சாக்லேட் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். இதை நம்ம டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு, தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு, அது மேலே ஒரு தட்டு போட்டு வச்சுருக்கேன். அது மேலே இந்த பவுலை வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம் இந்த சாக்லேட்டை. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ இது லேசாக மெல்ட் ஆகுது பாருங்கள். இது மாதிரி மெல்ட் ஆகும். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டே வருது. இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுது. இப்போ இதை எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பவுலில் நாட்டு சர்க்கரை 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கதகதப்பான பாலை சேர்த்து இதை நல்லா கலந்துக்கணும். ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இந்த கலந்ததை, இந்த நாட்டு சர்க்கரை பால் கலவையை நம்ம அந்த மெல்ட்டான அந்த சாக்லேட்டில் ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போது இதில் நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கேழ்வரகு மாவு, அதை இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். வால்நட்டு சாப் பண்ணது அதையும் இதில் சேர்த்துட்றேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ பேட்டர் தயாராகிடுச்சு. இப்போது மைக்ரோ ஓவனை 170 டிகிரியில் கன்வெக்ஷன் மோடில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் அதே 170 டிகிரியில் 25 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணி எடுக்கணும். இதை ஒரு பேக்கிங் ட்ரேக்கு இந்த பேட்டரை மாற்றிக்கிறேன். இதை நல்லா அப்படி டேப் பண்ணால் சமமாகிடும். இப்போது மைக்ரோ ஓவன் ப்ரீ ஹீட் ஆகிடுது. இப்போ இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ 25 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 25 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம இதை எடுக்கலாம். இது வெந்திருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கம்பியில் எதுவுமே ஒட்டலை, நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே 1 மணி நேரத்துக்கு நம்ம ஆற விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் இதை எடுக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். 1 மணி நேரம் ஆயாச்சு, கூடவே ஆயிடுத்து. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அட்டகாசமான ப்ரௌனி தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.